வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிதலில் இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தன்னை அறிதலும் போது நாம் உணர்றது இருக்கட்டும். ஆனால் முதல்ல நம்ம யாருன்னு யாரோ ஒருத்தங்க உணர்ந்துருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு இப்போது தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போதோ, இல்லை நமக்கு அந்த பாதையில் போயிட்டுருக்கும்போது சரியாக போகிறோமா, இல்லை நமக்கு சரியாக நடந்துகிட்ருக்காங்கிறது ஒரு உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா, இல்லைங்களா? ஏன்னா மனம்ங்கிறது அப் அண்ட் டவுன் போகுது. ஆழ் மனம், மேல் மனம், நமக்குள்ளே சரியாக தவறா, இது சரியாக உண்மையாக இருக்கா, இது நம்ம மனம் மயக்கமா, இல்லை மனப்பிளர்ச்சியா, இந்த மாதிரி ஒரு சந்தேகம்லாம் வரும்போது நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் நிஜமாகவே ஒரு தன்னை உணர்ந்தவங்க எப்படி அந்த அந்த தன்னை நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அப்படிங்கிறத நான் எனக்கு புரிஞ்ச வகையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளிருந்து, அதாவது நான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க, நீங்கள் இல்லை பேசிகிட்ருக்கேன்னா, என்னிலேருந்து நம்ம அந்த பரம்பொருள்கிட்ட போகலாம், இல்லை பரம்பொருள்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வரலாம். நான் யாருங்கிறத உணர்ந்துடலாம். இப்போ நான் பரம்பொருள்கிட்டேருந்து வரேன். மேலேருந்து நம்ம மேலே, அதாவது நம்ம இருப்பு, நம்ம சொந்த வீட்டிலேருந்து எப்படி இங்கே வந்தோம், இப்போ ரைட் நவ் பேசிகிட்ருக்கோம்ல, இப்போ இது யார் அப்படிங்கிறதும், இந்த கேட்டுட்ருக்க நீங்களும் யார் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். எப்படின்னா, ரெண்டு ஒளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒளி, ஒரு இருள். இதுதான் ஆதியில் இருந்திருக்கும். அதுதான் ஆதியில் ஒன்று இருந்தது, அது வேதமாக இருந்ததுன்னு சொன்னாங்களே. சரி, அதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆதியில் அது இருந்தது. அதுக்கு ஆன்மா, இறைவன், பரம்பொருள், இது இப்படின்னு எது வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஆனால் அதிலிருந்து அதோட கனவுலேருந்து உயிர்கள் படைக்கப்பட்டு, அந்த கனவின் மூலமாக ஒரு உயிர்கள், இரு உயிர்கள்லாம் படைக்கப்பட்டு, அதில் ஒரு அந்த 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 உயிர்களை ஆனந்திக்கிறதுக்கு நாம் இந்த மனிதன் படைக்கப்பட்டான். அதுவும் நம்ம பைபிள் மாதிரி இதிலெல்லாம் படிச்சிருக்கோம். மண்ணிலேருந்து எடுத்து அவங்களோட அந்த பரம்பொருளோட மூச்சு காற்றை ஊதி நமக்கு உயிர் கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண் தேவைப்படுறதுனால அந்த ஆணோட விழா எலும்பிலேருந்து ஒரு பெண் உருவம் படைக்கப்பட்டதாகவும், அதுலேருந்து தான் நம்மளோட சிஸ்டரிங் ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ இப்படி இந்த மாதிரி தான் மனித பிறப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது, அப்போது இந்த விளையாட்டில் இந்த மக்கள் பெருகியிருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, இதாக இருக்கும். அப்போது இந்த எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் ஒரு நார்மலாக போயிட்டே இருந்ததுன்னா, அதில் சலிச்சுனோடனே நம்ம இதிலேருந்து மாற்றம் செஞ்சால் என்ன அப்படின்னு ஒன்று வந்துடும். அப்போ அந்த ஒளி, அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது இருள் ஒளி அப்படிங்கிற தன்மையிலேருந்து மாறுபடும்போது 2 மாறுது. அதாவது தர்மம், அதர்மம், நன்மை, தீமை அப்படிங்கிற மாதிரி அருள், இருள் அப்படிங்கிற மாதிரி ஒளி, இருள் அப்படிங்கிறது 2 தன்மை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த 2 தன்மையிலேருந்து 2 தன்மை வந்தோடனே, இப்போ அந்த இருள் கேட்குறாங்க, நாங்கள் தனியாக போய் இந்த பூமியை நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிறீங்க, அதே மாதிரி ஒளி அவங்க ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. இதை தான் நம்ம சந்திரகுலம், சூரியகுலம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி 2 தன்மை. இப்போ சந்திரகுலம்னு எடுத்துக்கிட்டோம்னா உணர்வு ரீதியாக இருப்பாங்க. அவங்க அதே இது சூரியகுலம்னா அறிவு ரீதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி 2 தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 தன்மையில் மனிதர்கள் பிறக்கிறாங்க, இதாகிறாங்க. இவங்க 2 தன்மைக்குள்ளேயும் அசுரர்கள், தேவர்கள் இருக்காங்க. 2 தன்மையிலையும். இந்த 2 தன்மையிலையும் சதா போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெருசா, நான் பெருசா அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி ஆதிசக்தி அப்படிங்கிறவங்கள கொண்டு அந்த ஆதிசக்தியிலேருந்து அந்த ஆதிசக்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள எதுக்காண்டி இந்த உலகத்தை இந்த மெயின்டைன் பண்ண வச்சாங்கன்னா, இப்போது இருள் ஒளின்னு 2 இருந்தது இல்லையா, அதுலேருந்து வரும்போது
அந்த ஒளி வந்து அப்படியே டொயங்கின்னு இருக்குது. அதுக்கு வந்து ஏக்கமே இல்லை. அப்படியே சதா அமைதியாக தியானமாக அப்படியே நிலையாக இருக்குது. அதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இருள் வந்து சதா வந்து இயக்கத்திலே இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவங்களே போட்டுறாங்க, இவங்களே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இதே மாதிரி வந்தால் அப்படி இருக்கும். பொதுவாக நம்ம தோணும் இல்லையா? இப்போ ஒரு ராஜா வந்து தொடர்ந்து ராஜாவாக இருக்கானா, மந்திரி ஒரு கட்டத்தில் வந்து ராஜா இப்படி அமைதியாக காட்டிலே தவம் பண்ணிகிட்டே இருந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு மந்த நிலையில் இருக்கும்போது, இது என்ன ஒரு வாழ்க்கை, நான் இப்போ இதுக்கு பதிலாக நம்மளே இவருக்கு பதிலாக நம்மளே ஆட்சி செய்யலான்னு ஒரு தோணிடும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த இருள் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நாம் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி செய்யலாம் அப்படிங்கிற தன்மைக்கு வரும்போது என்னாச்சுன்னா, அப்போ தான் அவங்க அந்த இருள்கிட்ட வரும்போது தான் ஆதிசக்திங்கிறவங்க வந்து உருவாக்கி நம்மளை வந்து இந்த மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, இந்த தன்மை கீழே கொண்டு வந்தாங்க அந்த மனிதன் வரைக்கும். அப்போது ஏன் இந்த ஆதிசக்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆதிசக்தி கீழே இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டது, அதாவது அதுக்கப்புறம் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஒளியிலேருந்து வந்த உயிர்கள் வந்து திரும்ப ஒளிக்கே போயிடுது இறந்து. அது வந்து இறந்து போகும்போது அது வந்து இப்போ பல லட்சம் வருடங்கள் வாழும், இல்லை கோடிக்கணக்கான வருடங்கள் யுகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இந்த இருள் வந்தோடனே என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருள்கிட்ட ஒரு மக்கள் இருந்திருப்பாங்களா, அவங்களே இறந்து போனோடனே திரும்ப அந்த ஒளிக்கிட்டே போயிடுறாங்க. இந்த இருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், என்னடா இது நம்ம சேர்த்து வச்ச மனிதர்கள் எல்லாம் திரும்ப அவங்கக்கிட்டே போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆதிசக்தியை கொண்டு வந்து, அந்த ஆதிசக்தி கீழே சிவன், பிரம்மா, பெருமாள் அப்படிங்கிற 3 சக்தியை உருவாக்கி, அந்த 3 சக்தியிலேருந்து படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல், இந்த மாதிரி 3 தன்மையும் கொடுத்து 3 பேர்த்துக்கு செல்வம், இவங்க முக்தி கொடுக்குறவங்க, இங்கிட்டு வந்து படைப்பு மனிதர்களை உருவாக்குறவங்க, இந்த கேட்டகரியில் கொண்டு வந்து இந்த மனிதர்களை படைத்தாங்க. இந்த வகையில் அப்போ நம்ம இறந்து போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்மாலாம் இறந்து போகணும்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து டொங்கின்னு போக முடியாது. எங்கே அந்த ஒளிக்கிட்ட போக முடியாது. அந்த ஒளிக்கிட்ட போகாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே டேலி பண்ணணும். நம்ம வந்து இந்த இருளோட சாம்ராஜ்யம் அந்த ஆதிசக்தி கீழே வந்துச்சு இல்லையா, ஆனால் அந்த ஒளி வந்து விட்டுட்டுச்சு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு. அதுவும் இது ஒரு பார்வையாளர் இல்லை, அதுவும் ஒரு கனவு காங்கிறதுல இது ஒன்று தான். அதனால் இந்த மாதிரி ஒரு திரைக்கதையை உருவாக்கிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதி ஒளி அது அப்போ வந்து ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஆதிசக்தி இந்த மாதிரி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ரூல் பண்ணும்போது இப்போ இறந்து போனவங்கெல்லாம் டொங்கின்னு போக முடியாது. எங்கே அந்த ஒளிக்கிட்ட போக முடியாது. நன்மை தீமை, இங்கே நன்மை தீமை உருவாக்கியாச்சு, தர்மம் அதர்மம். ஆனால் ஒளிக்கிட்ட இருக்கும்போது தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. அங்கே வந்து நிலையாக நித்தியமாக ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த அருள் இருந்து விலகி இருளுக்கிட்ட வந்தோடனே என்னாச்சு அப்படின்னா, இங்கே வந்து இவங்க பண்ண மாயை தான், மாயைங்கிற தன்மையை உருவாக்கி மனிதன் அதுக்குள்ளே வச்சு அந்த தன்மை மூலமாக நன்மை தீமையில் அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு பார்த்து, அவன் புண்ணியம் பாவம்லாம் செஞ்சு அந்த புண்ணியத்துக்கு பாவத்துக்கும் டேலி பண்ணி நம்மக்கிட்ட வந்து டேட்டா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் திரும்ப நம்ம அந்த ஒளிக்கிட்ட போகிறதுக்கு மாதிரி ஒரு செட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? என்னாடு என் மக்கள் ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்க போகிறதுக்கு அந்த கூட்டம் வந்து குறையாது இல்லையா? அதனால் அந்த மாதிரி அதுக்கு ஹெட்டு இந்த ஆதி பராசக்தியை போட்டாங்க. அதனால தான் ஆதிசக்தியின் கீழ் தான் இங்கே எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போது இந்த பிரம்மன் படைக்கிற வேலையை செய்கிறாரு. பெருமாள் நமக்கு செல்வம் அதெல்லாம் கொடுக்குறாரு. சில மாயைகளில் கொடுக்குறாங்க. நம்ம நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு கொடுக்குறாங்க பிரம்மா. இந்த வேலையை செய்யும்போது சிவனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முக்தி நிலைக்கு கொண்டு வர்றது தான் சிவனோட வேலை. அப்போ சிவனோட வேலை என்ன அப்படின்னா, அவர் வந்து என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், இதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த 2 பேரும் நான் பேசிகிட்ருக்கேங்கிறது இந்த ஃபோனை பார்த்து நான் பேசிகிட்ருக்கேன், ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். இது ஒரு தன்மை. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஃபோன் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கேட்பீங்க. நான் வந்து பேசுகிறத மட்டும் தான் பார்ப்பேன். நீங்கள் அந்த பக்கம் கேட்குறத நான் பேசுகிறத கேட்க மட்டும் தான் செய்வீங்க. ஆனால் மேலிருந்து ஒருத்தர் நான் பேசுகிறதும் கேட்பாங்க, அதே மாதிரி நீங்கள் கேட்குறதையும் கேட்பாங்க. அந்த 2யும் சேம் டைமில் ஒரு மேலே வந்து பார்த்துட்ருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் சிவம். அப்போது இந்த யார் ஒருத்தர் பேசுகிறவங்களையும் கேட்குறவங்களையும் சேர்ந்து ஒருத்தர்னு உணர்கிறாரோ அவர் தான் சிவன். சரியா? இந்த சிவன் வந்து உணர்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் புரிதல் வந்துடும். அப்போ இந்த உடல் நான் இல்லை, அதே மாதிரி இந்த மனமும் நான் இல்லை,
இந்த எண்ணம் நான் எதுவுமே நான் இல்லை. அப்போது வந்து யார் அப்படின்னு தேடுதல் வரும்போது தான் நம்ம அந்த சிவன் அப்படின்னு உணர்வோம். சிவன் உணரும் போதே நம்ம கடவுள்னு உணர்ந்துருவோம். நம்ம கடவுள் உணர்ந்தோடனே சமாதி நிலை, தியானம் இதெல்லாம் வந்து ஒரு உச்சநிலை வந்திருக்கும். அப்போது உடனே நம்ம வந்து ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடுறோம். இங்கே அது இல்லை, அதுக்கப்புறமும் இருக்கிறது தான் தன்னை எறிதலும் போது கடவுள்னு உணர்ந்துட்டோம், சிவன் உணர்ந்துட்டோம். சிவன் உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடோ அதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் மேலே போய் அந்த சிவனை ஆகும்போது நமக்கு ஒரு தன்மை கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து சூழ உடல் வச்சுருப்போம்ல, இந்த பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த உடலும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிறவி எதெல்லாம் செஞ்சோங்கிறது வந்து சூட்சும உடலாகவும், அந்த சூட்சும உடல் வந்து பிறந்து வந்து அது டேலி பண்ணுறது தான் காரண உடல்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் சூழ உடலை வந்து நெரூரில் விட்டுருப்பார், சரியா? அதே மாதிரி அவரோட சூட்சும உடலை மானாமதுரையில் விட்டுருப்பார். அது அவரோட காரண உடலில் கராச்சியில் விட்டுருப்பார். அப்போது இதே மாதிரி கோரக்கர் இந்த மாதிரி எல்லா சித்தர்களும் போகர் இந்த மாதிரி எல்லோரும் விட்டுருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு இந்த சதாசிவ பிரம்மந்தரோட அந்த இடம் ஸ்பேஸ் தெரியுது, அந்த பிளேஸ் தெரியுது. அப்போ இதே மாதிரி எல்லா சரீரத்தையும் விட்டு முழுமையடைஞ்சு போனால் தான் முக்தி மோட்சத்துக்கே நம்ம போக முடியும். அப்போது இங்கே ஜீவசமாதி வாங்குறாங்களே அந்த சித்தவத்திலேருந்து இந்த மெய்வெளிச்சாலை ஆண்டவர்லேருந்து எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் ஜீவசமாதி ஆகணும். ஜீவசமாதி ஆகுங்கிறது இந்த சிவநிலையில் தான் இருக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வெட்ட வழியில் போய் இந்த அந்த பரத்தோடு கலக்கிறது தான் நம்ம வந்து முக்தி மோட்சங்கிற தன்மை. அதே ஜீவன் முக்தியாக தான் இருப்போம். உயிரோடு இருந்தால் அது இறந்து போய் அந்த நிலை அடைஞ்சிருந்தால் அந்த சமாதி நிலை அடையும், சரிங்களா? இப்போது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சிவன் அப்படிங்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை பிறக்க வைக்குது, காக்க வைக்குது, அழிக்க வைக்குது. இந்த தன்மைக்குள்ள நம்ம பண்டு வந்து நம்ம சிவன் ஆகும்போது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வில் அந்த சூட்சும உடல் இருக்கிற நம்மக்கிட்ட வந்து சூட்சும உடலில் வந்து இருக்கும் இல்லையா, ப்ளஸ் மைனஸு. நம்ம இது வரைக்கும் பிறந்து வந்தது, நம்ம முதல் பிறவி எடுத்ததுலேருந்து இப்போ நைட் நோ நான் பேசிகிட்டு இருக்கல இந்த பிறவி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க என்ன ப்ளஸ் இருக்குது, நான் என்ன நன்மை செஞ்சேன், நான் என்ன தீமை செஞ்சேன், ஒவ்வொரு வினைக்கும் சமாதானம் உண்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் வினையும், இது மாதிரி எல்லா வினையும் இருக்கும். நான் வந்து 5 லட்சம் வருஷம் முன்னாடி 84 லட்சம் பிறவிகள் இருக்குது. அந்த 84 லட்சம் பிறவிகள்லேயும் நான் பண்ணதெல்லாம் டேலி பண்ணி இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனாவது பிறவி இருக்கேன்னு எத்தனை லட்சம் பிறவி இருக்கேன்னு தெரியாதுங்கிறத விட ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், நமக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு. இது எப்படிங்க தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்தால் மட்டும்தான் இது புரியவே செய்யும். இது புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே, இதை கேட்க வைக்கிறாங்கன்னாலே நமக்கு அப்படி இல்லைங்கிறது அர்த்தம். எப்படி வந்து நம்ம வயிறு நிறைஞ்சிங்கிறத உணர்றோம்ல, வயிறு போதும் அப்படின்னு நிறையிறோம்ல, தாகம் தண்ணி குடித்தோடனே நமக்கு போதும், தாகம் தண்ணி நிறைஞ்சிச்சு நிறையிறோம்ல, அதே மாதிரி இந்த உணர்வு வரும்போது நமக்கே தெரிஞ்சிடும் ஓகே நம்ம இல்லைன்னு. அப்போது அந்த செயலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நடந்து போகும்போது ஓகே இப்படின்னு நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, இப்போது நீங்கள் அந்த ஸ்தூல உடல் வந்து நமக்கு வந்து இந்த சட்டை மாதிரி பாருங்கள் நம்ம இறந்து போனோடனே அந்த போயிடும். அந்த மூச்சு தான் சூட்சும உடலில் போய் இருக்கும். அந்த மூச்சு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிறவியில் எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு தான் இப்போ வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு மூச்சுக்கு வாசனை உண்டு. நம்ம அதை சுவாசிக்கிற முறைங்களா காற்று, அந்த காற்று இந்த பிரபஞ்சத்துக்கே போயிட்டு ஒருக்கா வருது. நாம் நினச்சிட்ருக்கோம் இந்த நான் இப்போ இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இங்கே மூச்சு எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே மட்டும் இந்த காற்று எடுத்துகிட்டு இப்படி விட்டோன்னு நினைக்கிறோம். இதே திருப்பதியில் ஒருத்தங்க இருக்காங்க, நாங்கள் அப்படி இல்லை. நான் அப்போ ஆதியில் எடுத்த மூச்சு, அந்த முதல்ல மனிதன் மண்ணை எடுத்து அந்த பரம்பொருள் வந்துன்னு சொல்கிறோம்ல, அது புரிகிறதுக்காண்டி அது வந்து மண்ணை எடுத்து உருவம் செஞ்சு அது மாதிரி இருக்கும். ஏன் இறைவனை வந்து நம்ம வந்து இப்படி உருவத்தை வச்சுக்கிறோன்னா அது மாதிரியே தான் உருவம் செய்வோம். நம்ம ஒரு பொம்மை செய்கிறோம், நம்ம பார்த்த உருவங்களை தானே செய்வோம். அதே மாதிரி இறைவன் அவனை மாதிரி ஒரு உருவத்தை தான் செஞ்சான். அவன் கற்பனையில் பண்ணதை. அவன் வந்து எந்த உருவம் அற்றவன். அவன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து எப்படி வந்து எதாவது உருவம் எடுக்க முடியும்? அவங்களோட கற்பனையில் வந்த உருவங்கள் தான் இங்கே இருக்க பூமியில் இருக்க அனைத்துமே. அவனோட கனவு தான், அவனோட கற்பனை தான், அவனோட எல்லாமே தான். அப்போது நம்ம இங்கே அந்த கற்பனையில் ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குமே ஒழிய, நாம் எதுவும் உண்மை கிடையாது. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்கே எல்லாமே கண்ணாமூச்சி ஆட்டம் தான். இது ஒரு கானல் நீர் மாதிரி தான். இங்கே எல்லாமே நம்ம ஒரு நாள் எல்லாமே இல்லாமல் போயிடுவோம். அதில் வலி, இதில் உடலில் இருக்க துன்பம், இதில் இருக்க மனிதன் போடுற ஆட்டம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க செய்கிற மாயை,
இதில் இந்த உடல் வர நோயை பற்றி இல்லாமல், இந்த மரணத்தை பற்றி இல்லாமல், இந்த மனிதர்கள் போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்தா இந்த தன்னை உணர்தல் நிகழும்போது எவ்வளோ பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்குன்னு பாருங்களேன். அதுதான் இங்கே அதோடய தன்மை. அடுத்து இப்போது இன்னும் இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த டாபிக் வந்து இந்த தன்னை உறுதலில் ஒரு